வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்தியன் பேங்க் எல்லா பேருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்தியன் பேங்க் மூலமா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஏ அட்டெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான வேலை வாய்ப்புகளுக்கான நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தந்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுல நம்மளோட பயோடேட்டா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். இன்க்ளூடிங் போட்டோ, டீட்டெயில், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாடு சார்ந்த அட்ரஸுக்கு அனுப்பியிருக்கணும். அப்படி அனுப்புனதுக்கப்புறம் அதுல இருந்து உங்களை டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து பண்ணுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரியான வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஆனா மிக முக்கியமா என்ன அப்படின்னா தமிழ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்றனால இது வந்து ஒரு பப்ளிக் துறை சார்ந்த, ஏன்னா அங்க எல்லா பேருமே நிறைய பேர் மக்கள்கள் வந்துட்டு போறனால தமிழ் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தமிழ் நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த வேலைகளுக்கான டீடைல். இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதும் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கு நம்மளோட அஃபிஷியல் சைட். இந்த அஃபிஷியல் சைட் மூலியமா நீங்கள் தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்தியனோட செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதாவது இந்தியன் பேங்கோட செட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஜாப் லொக்கேஷன். அங்கே வந்து நீங்கள் வேலைகள் பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வந்து வரலாம், ப்ரோ இல்லை ப்ரோ இப்போ நான் வந்து வேற மாவட்டம் தான், ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் கட்டாயம் வந்து நேரடியாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைகளில் உங்களோட மாவட்டத்துக்கே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டெண்டர் நீங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏப்ரல் 20 வரைக்கும் டைம் வந்திருக்கு, அதுக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்கணும். ஸோ கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இந்த வேலைகளுக்கு அஸ் யூஷுவல் எப்பயும் போல் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த லிங்க். அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் தொட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்கள் மொபைலே டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை உங்கள் வீட்டுக்கு பல்லவுடைய ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது கூட உங்களோட செல்ஃப் டீட்டெயில்ஸான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸான 10th 12th ஆதார், கம்யூனிட்டி, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸை ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக அனுப்பியிருக்கணும். ஓகே, இதுக்கான ஆரம்ப சம்பளம் அப்படின்றது எவ்வளோனா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 சம்பளமும் 2,000 வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங் ஃபீஸாக தராங்க. அதே மாதிரி வந்து அட்டெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு 14,000 சம்பளம், 1,000 அப்படின்றது கன்ஃபீன்ஸின் உங்களுக்கு வந்து தரப்படுது. ஓகே, டோட்டலாக ஒரு 22,000 வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் 15,000 வரைக்கும் அட்டெண்டர் வேலை வாய்ப்புகளுக்கும் நீங்கள் சேலரியாக வந்து வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அது மெயினாக பிஏ, பிகாம், அது போக வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் டைப்பிங் ஸ்கில்லும் நான் ஏற்கனவே சொன்ன லோக்கல் லாங்குவேஜும் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ரெண்டு வேலைகளுக்குமே. அதே மாதிரிக்கு அட்டெண்டருக்கு 10th மட்டும் பாஸ் பண்ணால் போதும். லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது, மறந்துடாதீங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, இந்த ரெண்டு கேட்டகரியில் இந்த வேலைகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. ஓகே, ஏப்ரல் 20 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்கணும். அப்ளை பண்ணும்போது ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்ச சர்டிஃபிகேட், டைப் ரைட்டிங் முடிச்ச சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பியிருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் போஸ்ட் வந்து போடும்போது அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுக்குன்னு கேட்பீங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் த டைரக்டர் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், கள்ளக்குறிச்சி மாவட்டம், தமிழ்நாடு வித் பின்கோடு தந்திருக்காங்களா. இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 20 ரிஜிஸ்டர் போஸ்ட்லையோ இல்லை ஸ்பீடு போஸ்ட்லையோ ஏதோ ஒரு போஸ்ட்டை நீங்கள் அனுப்பியிருக்கணும். என்னோட தனிப்பட்ட சஜஷன் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட்லேயே அனுப்புங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளுங்க, ஒன்றும் கிடையாது. அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிங்கை நீங்கள் தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இந்த பேஜில் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை டச் பண்ணோடனே நெக்ஸ்ட் யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 14 13 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் பின்னோக்கி
உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் வந்து சேம் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த இடத்துல முடிஞ்ச அதே இடத்துல கிளிக்கர் அப்படின்றது தெரியுது பார்த்தீங்களா? நான் இப்ப அத டச் பண்றேன். இப்போ எனக்கு வந்து டைரக்ட்டா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தெரியுது. ஸோ இந்தியன் பேங்கோட செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ட்ரெய்னிங்ல இருந்து இந்த வேலைவாய்ப்புகள் விடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேல வந்திருக்கு. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்கமே, மொத்தம் இந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 பேஜஸ் கிட்ட வந்திருக்கு. இதுல 5வது பேஜஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஆகுது. இப்போ இங்க வந்து போட்டிருக்காங்க. அ அப்ளிகேஷன் ஃபார் த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து ஒரு ரீசனான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேரு, அப்பா பேரு, அட்ரஸ், உங்கள கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அட்ரஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் வந்து என்ன, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து என்ன ஆகுது, நேஷனாலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்தெந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எழுத, பேச, படிக்க தெரியும் அப்படின்றத டிக் வைஸ் நீங்க வந்து மார்க் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா குடுத்துக்கோங்க. மஸ்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எஸ்எல்சில நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எந்த இயர் வந்து பாஸ் அவுட்டா இருக்கீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே நீங்க குடுத்துட்டு, சிக்னேச்சர் அப்ளிகேஷன்ல உங்க கையெழுத்தும், பிளேஸ்ல நீங்க எந்த மாவட்டம், எந்த தேதி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றதையும் போட்டுட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம போஸ்ட்ல அனுப்பியிருக்கணும். ஓகேங்களா? மறந்துறாதீங்க. ஓகே. இன்னொன்னு நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்டருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். 2 வேலைகளுக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதனால குழப்பிக்காதீங்க. எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுமோ அத தனியா எடுத்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இன்னொரு ஒரு டவுட்டும் வரும். ப்ரோ எனக்கு வந்து ஆக்சுவலா டிகிரியும் இருக்கு, 10த்தும் இருக்கு. நான் ஏன் 2 வேலைகளுக்கு விண்ணப்பிக்க கூடாது? நான் விண்ணப்பிக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா 100% 2 வேலைகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆனா எப்படி விண்ணப்பிக்கணும்னா, 2க்குமே தனித்தனி போஸ்ட். அட்டெண்டர் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு செட் ஜெராக்ஸ், அதுக்கு தனி ஃபார்மு, தனி போஸ்ட் கவரு. டிகிரிக்கு அப்படின்னா அதுக்கு தனி செட் ஜெராக்ஸ், தனி போஸ்ட் கவர், தனி உங்களுக்கு ஒரு கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு 2க்குமே தனித்தனியா நீங்க எடுத்து போட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம். ஆனா ஒரே ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பதவிகளுக்குமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வீடியோல வந்து சொல்லிட்டேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல கோல்டன் சான்ஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து இத வந்து அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. ஏன்னா பேங்க் ரீதியில வந்து இந்த மாரி வேலைகள் அப்படின்றத வந்து இயர்லி ஒன்ஸ் அப்படி தான் விடுவாங்க. ஏன்னா சேம் இந்தியன் பேங்க்ல இந்த வேலைவாய்ப்புகள் 2025 பிப்ரவரில ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அப்படியே 1 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் மாசம் 2026ல வந்து விட்டுருக்காங்க. ஸோ நான் அதனால தான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நல்ல வேலைவாய்ப்புகள். அவ்வளோ ஈஸியா நமக்கு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அட்டெண்ட் பண்ணுங்க. டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.